மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகானந்த நரசிம்மர். இது சனியோட அம்சம் பெற்ற ஸ்தலம். ஆட்டோலேயே நம்ம போயிடலாங்க. கீழகோவிலத்துலேருந்து ஆட்டோவில் ஒரு 10 மினிட்ஸில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். யோகானந்த நரசிம்மரும் சத்திரவட நரசிம்மரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. நரசிம்மர் பிரகலாதனுக்கு யோக மந்திரங்களும் யோக முத்திரைகளும் சொல்லி கொடுத்த இடம்தான் இந்த இடம். பத்மாசனத்தில் காட்சி கொடுக்குறாரு. இங்கே பக்கத்துலேயே நரசிம்மரும் நவகிரகங்களோட காட்சி தர ஒரு குட்டி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு மேலே காசி நயனார் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. அவர் யாருன்னா காசியோட ராஜாவாக இருந்திருக்கார் ஒரு காலத்தில். காசி என்கிற வாரணாசியோட ராஜாவாக இருந்த அவர் அன்னபூர்ணி தாயார்கிட்ட வரம் கேட்குறாரு. எல்லா மக்களும் எப்போதும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பக்தர்கள்ட்ட என்ன சொல்கிறாரு, என்னுடைய பாதத்தை நீங்கள் தொட வேண்டாம், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள்னு சொல்கிறாரு. பல வருடம் தவம் பண்ணி இந்த வரத்தை அவர் வாங்கியிருக்காரு. அங்கே பக்கத்தில் எப்போதுமே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குங்க. அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் விவசாய நிலங்களில் தெளிக்கிறாங்க. அப்போ நல்ல செழிப்பாக விவசாயம் வருதுன்னு இன்றைக்கும் நம்பப்படுது, வருது. அந்த விவசாய பொருட்களை திருப்பி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொழுது கோயில் திறந்திருக்க நேரத்தில் அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.